பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். விருத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன், இந்த பாலத்துக்கு கீழே இருக்கிற ஒய்எம்சி ஹால் உள்ளே வந்தீங்கன்னா ரவுண்டானா இருக்கும், கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா அது ரைட் சைடில் அப்படி மேலே ஏறி வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்காக காத்திருப்பேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அனைவருக்கும் விருந்து உண்டு என்பதை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். விருத்துக்குள்ள கிறிஸ்துமஸ் காலம் வந்தாகிவிட்டது. நீங்கள் பண்டிகை காலத்தில் தரித்திர நினைத்து கொள்ளுங்கள் என்று வார்த்தை சொல்கிறது. ஏராளமான மக்கள், ஏழை மக்கள் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறாங்க. வருடந்தோறும் அவர்களுக்கு 1000 சேலைகளையும் மற்றும் நாம் 500 பேண்ட் ஷர்ட்டை நம்ம கொடுக்குறோம். அதே போல் கிறிஸ்மஸ்க்காக நல்ல விருந்து, மட்டன் விருந்து நம்ம கொடுப்போம். அதனால் நீங்கள் சேலைகளை வாங்கி தர விரும்பினால் சேலைகளை வாங்கி கொடுக்கலாம். 5, 10, 20 என்று சொல்லி எவ்வளோ நாளும் வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி பேண்ட் ஷர்ட்டையும் வாங்கி கொடுக்கலாம். ஒயிட் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் ட்ரௌசர்ஸு.
ஆட்டுக்குட்டிகளை உங்கள் வீட்டிலே வளர்ப்பீர்கள் கிராமத்தை சார்ந்தவர்கள் என்றால் கடாக்களை நீங்கள் கொடுக்கலாம் என்பதை அறிவிக்க விரும்புகிறேன். நமது ஊழியத்தின் சார்பாய் கெட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோரெல்லாம் மிகப்பெரிய தியாகத்தின் அடிப்படையிலே கெட்டப்பட்டிருக்கிறது. கவனிப்பாரற்று கிடக்கிற நிலைமை வயதான காலத்தில் இந்த நாட்களில் உருவாகிறது. நாம் அவர்கள் நல்லபடியாக கவனித்து நல்ல இடங்களில் தங்க வைத்து அவர்களுக்காக எல்லா வசதிகளையும் செய்திருக்கிறோம். நல்ல ஆவிக்குரிய மனிதர்கள் குருவானவர்கள் வந்து அவங்கள ஜெபத்தில் திறந்தோர் நடத்துகிறாங்க. அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்குறோம். நிறைய இடம் இருக்குது, நீங்கள் தாராளமாய் வந்து அங்கே தங்கலாம், அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்தலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த நமது ஊழியத்தில் நிறைய ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, பல வருஷமாக இணைஞ்சிருக்காங்க. அவங்க குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் பார்த்துட்ருக்காங்க. ஒரு சிலர் பாவம் நல்லா பார்த்தும் கூட திருமணத்தில் பிரச்சனை வந்து பிரிஞ்சிட்டாங்க. அது தவிர்க்க முடியாதது. அதுக்காக அவங்க அப்படி வைக்க முடியுமா? இப்போ சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிட்டதுனால புதிதாக வரன்களை நாம் பார்க்குறோம். 3 குடும்பத்தார் உண்டு. மகள் இப்பொழுது நல்ல ஆர்கிடெக்ட் முடிச்சுட்டு 27 வயசாகுது, நல்ல வேலை பார்க்குறாங்க, ஜெபிக்கிறேன், நல்ல வேலை பார்க்குற படித்து வேலை பார்க்குற ஒரு மகன் தேவை. கன்னியாகுமரி மாவட்டம், 2வது கன்னியாகுமரி மாவட்டம், தம்பி 37 வயது. அவர் அக்கா ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, இல்லை 60 மேற்கு வேலை பார்க்குறாங்க. அதில் இவர் மேனேஜராக இருக்கிறாரு. அந்த குடும்பத்துக்கு ஏற்று ஜெபிக்கிற நல்ல ஆவிக்குரிய ஒரு மகள் தேவை. 3வதாக திருச்சியில் இருக்கிறாங்க, எண்ணெய் கடை வச்சுருக்காங்க, நல்ல குடும்பம். மகனுக்கு இப்பொழுது 30 வயதாகிறது. நல்ல குடும்பத்துக்கு ஏற்று ஜெபிக்கிற குணசாலியான ஒரு பெண் தேவை என்பதை நான் அறிவிக்கிறேன். மோசே கோலினால் கன்மலையை அடித்தார், தண்ணீர் புறப்பட்டு வந்தது. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் சொன்னார், நீ கன்மலையோடு பேசு மோசே, உனக்கு அது தண்ணீர் தரும். ஆனால் மோசே கோபத்தினாலே கன்மலையை அடித்தார், தண்ணீர் வந்தது. ஆனாலும் ஆண்டவருடைய பார்வையிலே அது விசனமாக இருந்தபடியினாலே மோசே அவர் தண்டித்தார். இன்பக்காணலை பார்க்க விடாதபடி அவர் தடுக்கப்பட்டார் என்று காண்கிறோம். அநேக பிள்ளைகள் இன்றைக்கு தங்களை பாலூட்டி சீரூட்டி வளர்க்கிற பெற்றோரை அடிக்கின்றார்கள். அநேக மாணவர்கள் ஆசிரியர்களை அடிக்கின்றார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். யார் உதவி செய்கிறார்களோ, யார் நமக்கு முகவரி தருகிறார்களோ, யார் நம்மை நேசிக்கிறார்களோ, நாம் ஏழையாக இருந்த பொழுது யார் நமக்கு ஓடி ஓடி வந்து உதவி செய்தார்களோ அவர்களை நாம் அடிப்போம் என்றால், நன்றி கட்டு நாம் போவோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை அது ஒரு பொழுதும் இன்பமாக இருக்காது. நாம் சபிக்கப்பட்டு போவோம். யார் நமக்கு உதவி செய்கிறார்களோ, யார் நம்மை தூக்கி சுமக்கின்றார்களோ அவர்களுக்கு கடைசி மட்டும் நாம் செருப்பாக இருப்போம். அப்பொழுது மென்மேலும் ஆசீர்வாதங்களை பெறுவோம். கர்த்தர் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 17:25 நான் வாசிக்கிறேன். அவன் வீட்டுக்கு வந்த பொழுது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியர்களிடத்திலோ யாரிடத்திலே வாங்குகிறார்கள் என்று கேட்டார். ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க, யாரோ ஒருத்தர் உன்னை கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதனால் அதை பற்றி கேட்கணும்னு சொல்லி பேதுரு வராரு, ஆண்டவர்கிட்ட வர்றார். வீட்டுக்குள்ளே அப்போ தான் வந்திருக்காங்க. வந்த உடனே ஆண்டவர் அவன் கேட்குறதுக்கு முன்னாடி அவர் கேட்குறாரு, அவர் சம்பாஷிக்க ஆரம்பிக்கிறார். ஹி ஸ்டார்டிங் எ கான்வர்சேஷன் வித் பீட்டர். எனக்கு ரொம்ப அதை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுதே எவ்வளவு நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக ஏசப்பா இருந்திருக்கிறாங்க. சீசர்கிட்ட எவ்வளவு மனதிருந்து பேசியிருக்கிறாங்க, அவர்களை எவ்வளவு தயார்படுத்தியிருக்கிறாங்க, எவ்வளவு ரகசியங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த சீசர்கள் எவ்வளோ கொடுத்து வைத்திருக்க வேண்டும், சீமோன் பேதுரு எவ்வளோ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்கள்ட்ட சகோதரிகள்கிட்ட கூட சொல்லாதவைகளை, கற்றுக் கொடுக்காதவைகளை எங்கோ இருந்து வந்த தன்னுடைய சீசனுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதையும் அவர்களில் பேசுவதையும் உண்மையாய் நேசிப்பதையும் நான் காண்கிறோம். இன்றைக்கி நீங்கள் காணியாட்சிக்கு புறம்பாக எவ்வளவோ தொலைவிலிருந்து வந்திருக்கலாம். உங்கள் குடும்பம் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பெயர் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் பல வருடமாக ஆண்டவரை தேடாமலேயே வாழ்க்கையில் வாழ்ந்து வந்து இப்பொழுது தான் நீங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். கடந்த காலத்தில் நிறைய பாவங்களை நீங்கள் செய்திருக்கலாம், அக்கிரமங்களை செய்திருக்கலாம், அநேகரை வேதனைப்படுத்தி இருக்கலாம், அநேக ஏமாற்று வேலைகளை செய்திருக்கலாம். இப்போ தான் ஏசப்பா பக்கமாக வந்திருக்கலாம்.
நீங்கள் சம்பந்தமே இல்லாத நீங்கள் இப்போ இயேசு கிறிஸ்துடைய அன்பிலே கட்டப்பட்டு இழுக்கப்பட்டு அவரை நேசித்து அவர் சொந்த இரட்சகராக ஏற்று அவருக்காக நீங்கள் வாழ ஆரம்பித்திருப்பீர்கள் என்றால் இந்த சீமோன் பேதுருவிடத்தில் ஆண்டவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தாரோ, எவ்வளவு பேசினாரோ, எவ்வளவு காரியங்களை கற்றுக் கொடுத்தாரோ, எவ்வளவு அவரை உண்மையாக நேசித்தாரோ, அதை போலவே ஆண்டவர் உங்களையும் நேசிப்பார், உங்களிடத்திலும் எல்லா காரியங்களையும் பேசுவார் என்பதுதான் இந்த முதல் பகுதியில் அடியார் உங்களிடத்தில் பேச விரும்புகிற காரியம். அந்த அனந்த சந்தோஷம், அனந்த அன்பு, இயேசப்பாவுடைய அன்பு, எட்டர்னல் லவ். God loved you with eternal love. அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். யாருக்கு அந்த அனாதி சிநேகம்? எல்லாருக்கும் அந்த அனாதி சிநேகமா? எட்டர்னல் லவ்? நோ. யார் இயேசப்பாவில் தொடப்படுறாங்களோ, யார் இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, யார் தினந்தோறும் முழங்காலில் மணிக்கணக்காய் நின்று இயேசுவை கூப்பிட்டு அவருடைய கட்டளைகளின்படியும் நியமனங்களின்படியும் நியமத்தின்படியும் ஆண்டவருக்காக யார் வாழ்வதற்காக ஒப்பு கொடுத்துருக்காங்களோ, யார் ஆவியை பெற்றிருக்காங்களோ, யார் உண்மையிலே யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று உண்மையாய் வாழ்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த அன்பை எட்டர்னல் லவ்வை வைத்திருக்கிறார். உங்களோடு அவர் வருவார். உங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே உங்கள்கிட்ட அவர் பேசுவார். இங்கே பீட்டர் வீட்டுக்குள்ளே எல்லோரும் வந்த உடனே ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். வேலையை முடிச்சுட்டு, பிஸ்னஸை முடிச்சுட்டு, படிப்பை முடிச்சுட்டு, உங்களுடைய கடமைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே இயேசப்பா உங்களோடு பேச ஆரம்பிப்பார். நான் ஏதோ ஒரு ஆறுதல் படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படியாக நான் பேசவில்லை. அப்படிப்பட்ட அவசியமும் எனக்கு இல்லை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே ஆண்டவர் உங்களோடு பேசுவார். சில பாருங்கள், வீட்டுக்கு வந்த உடனே சிகரெட் குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் பாருங்கள், வீட்டுக்கு வந்த உடனே சாராயத்தை ஊற்றி குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் பாருங்கள், வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைகளை அடிக்க ஆரம்பிப்பாங்க. மனைவி கெட்டாவது சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. அந்த வீடு நரகமாக இருக்கும். சில பிள்ளைகள் அவர்கள் படுற பாடுகள்லாம் சொல்லும்போது அவங்க வாழ்க்கை எவ்வளவு வேதனைக்குரியதாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை எவ்வளோ கசப்பானதாக. வீடு ஒரு நரகமாக அநேகருக்கு இருக்கிறது அல்லவா? சண்டை, புருஷன் பொண்டாட்டிகளை ஒரே சண்டை, ஒரே குற்றம் சுமத்துதல் அநேகருடைய திருமண வாழ்க்கையில் நரகமாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, அவங்க வசிக்கிற வீடு நரகமாக இருக்கிறது. ஆனால் இயேசு அங்கே பேதுருவோடு வந்த பொழுது அவர் ஜாலியாக பேசுகிறார். மகனே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரி யார்கிட்ட போய் அவங்க ராஜாக்கள் வாங்குவாங்க? பிள்ளைகள்கிட்ட வாங்குவாங்களா, இல்லைன்னா மக்கள்கிட்ட வாங்குவாங்களா? என்ன சொல்கிறீங்க? அவங்க எல்லாம் பேசுகிறாங்க. ஆண்டவர் பேதுருவோடு பேசுகிறாங்க. பேதுரு பதில் சொல்கிறார், அந்த வீடு எவ்வளோ ஒரு பரலோகத்தை போல இருந்தது அல்லவா? இதுதான் உங்களுடைய வீடும் இப்பொழுது அப்படித்தான் மாறும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் வீட்டில் வந்தால் உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடன் பிறந்தவரான ஆவிக்குரிய காரியங்களை பேசுவாங்க, நல்ல காரியங்களை பேசுவாங்க. சந்தோஷமாக அந்த நேரங்கள் இப்போ உரையாடல்கள் இன்பமாக இருக்கும். ஜோக் அடிப்பாங்க, உங்களை உற்சாகப்படுத்துவாங்க, பாராட்டாங்க. உங்களை ஒரு நாள் குற்றம் சுமத்த மாட்டாங்க. என்ன நீ அப்படி சொல்லி கேட்க மாட்டாங்க. மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வீடு பரலோகத்தை போல இருக்கும். ஏங்க, பரலோகங்கிறது பயங்கரமாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நம்ம பரலோகத்துக்கு போகணும், அதுதான் நம்முடைய முதல் விருப்பம். ஆனால் அது அப்புறம் தான், மரணத்துக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வீடு பரலோகமாக இருக்கட்டும். இன்றைக்கு நம்முடைய வீடு பரலோகமாய் மாற்றப்பட வேண்டும். அந்த நாளிலே நரகமாக இருந்த சகையுடைய வீட்டை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீடு ரட்சிக்கப்பட்டது, இது பரலோகமாக மாறிவிட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? வாட் a wonderful transformation in the house of Zacchaeus. Hell became heaven. நரகம் பரலோகமாய் மாறிற்று என்று சொல்லி சகையுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அதுக்கப்புறம் டெய்லி வீட்டில் சண்டை சச்சரவுலாம் இருந்திருக்காது, அடிப்படை இருந்திருக்காது. அவங்க சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது, நம்மோடு உறவாடுகிற பொழுது நம்முடைய வீடு பரலோக வீடாக மாறுகிறது. நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்க, நம்ம கணவன் மனைவி சந்தோஷமாக பேசுகிறாங்க. வாழ்க்கை மிகவும் இன்பகரமாக மாறுகிறது என்பதுதான் இந்த வசனத்தின் மூலமாக நான் கண்டுபிடித்தேன். நீங்கள் உங்கள் வீடை குறித்து சொல்ல முடியுமா? உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கா? பரலோகத்தை போல் இருக்குதா? இல்லைன்னா பிரதர், எங்கள் வீடு ஒரு நரகம். நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். என் திருமண வாழ்க்கை ஒரு நரகம், என் பிள்ளைகள் என்றைக்கு பிறந்தாங்களோ அது பிறந்து என் வாழ்க்கை ஒரு நரகம், என்றைக்கு நான் அந்த வேலைக்கு வந்தேனோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கை ஒரு நரகம். நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு நரகமாக கூட இருக்கலாங்க, அந்த அளவுக்கு கசப்புகள் இருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பரலோகமாக மாற்றுவார். அனந்த பாக்கியத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், குடும்பத்தில் மன மாற்றங்களை தருவார். கசப்பான மாறாவை மதுரமாய் அவர் மாற்ற மாட்டாரா? இயேசு நீங்கள் எத்தனை வருஷமாக அவருக்கு தூரமாக இருந்தாலும், இந்த பேதுரு எவ்வளோ வருஷமாக மீன் பிடிச்சிட்டு இருந்தவர் இப்போ தான் ஆண்டவருக்கு சீசராக இருக்கார். உடனே ஆண்டவர் அவர்கிட்ட மனம் விட்டு பேசின மாதிரி உங்ககிட்டையும் அவர் மனம் விட்டு பேசுவார், உங்கள்கிட்டையும் அவரை உற்சாகப்படுத்துவார், உங்கள் சந்தேகங்களை தீர்ப்பார்.
உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் இன்பகரமானதாக மாறும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே ஒரு கேள்வி கேட்குறாரு, மைசன் என்ன பேர் சொல்லுங்கள், ராஜா வந்து யார்கிட்ட வரி வாங்குவார், பிள்ளைகள்கிட்ட வாங்குவாரா, அதில் மக்கள்கிட்ட வாங்குவாரா? உடனே அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார்கள். இயேசுவை நோக்கி அப்படியான பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஸோ 2 கேட்டகரி, ஒன்று ராஜாக்களுடைய பிள்ளைகள், இன்னொன்று அந்நியர்கள், மக்கள், சாதாரண மக்கள், மேன் மக்கள், யாராவது போட்டோம். 2 கேட்டகரி தான். நீங்கள் இந்த உலகம் வந்து 2 கேட்டகரியாக தான் இருக்குது. ஒன்று ராஜாக்களுடைய பிள்ளைகள், நாம் தான் ராஜாவுடைய பிள்ளைகள். இயேசு மகாராஜாவுடைய பிள்ளைகள் நாங்கள் தானே, நாம தானே. நம்ம ராஜாவுடைய பிள்ளை, ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராஜா இந்த ராஜாங்காங்க. நம்ம பைபிளில் பார்க்கும்போது தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, ஆகாப் ராஜா, பழைய ஏற்பாட்டில் நாசமாக போனவன். அதே மாதிரி யோசபாத் ராஜா, நல்ல ராஜா. எத்தனையோ ராஜாக்கள் இந்த பூமியில் இருந்தாங்க. இன்னைக்கு அப்பா பெரிய ராஜா, அவங்களெல்லாம் விட பெரிய ராஜா, அலெக்சாண்டரை விட பெரிய ராஜா இயேசு மகாராஜா, அவருடைய பிள்ளைகள் நாம. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? நம்ம வந்து இந்த உலகத்தில் செம கேட்டகரி, நம்ம முக்கியமான எலைட் கேட்டகரி. நம்மெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், இயேசு மகாராஜாவுடைய பிள்ளைகள். வேற எல்லாம் சாதாரணமான மக்கள். டு யூ நோ தட்? உங்களுக்கு தெரியுமா அது? இந்த பூமியில் நீங்கள் இயேசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. பரலோகமே உங்களை தான் பார்க்குது. தூதர்கள் உங்கள் பின்னாலே வராங்க, உங்கள் வீட்டை சுற்றி நிற்கிறாங்க, வீட்டு வாசலில் காவலுக்கு நிற்கிறாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது, ரோட்டில் போகும்பொழுது தூதர்கள் கூட ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, முன்னால் போயிட்டே இருக்கிறாங்க. பரபரப்பாக இருக்குது. கிறிஸ்தப ராஜா வராரு, அந்த ஊழியக்காரர் வராரு, அந்த தேவனுடைய பிள்ளை வராங்க, வழியை விடு வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பரபரப்பு இருக்குது. மனுஷிய கண்களுக்கு அது தெரியாது. மனுஷிய கண்களில் நீங்கள் சாதாரணமானவராக இருக்கலாம், வந்துட்டான்னு சொல்லி அருவருப்பாக அவங்கள பார்க்கலாம், நான் யார் தெரியுமான்னு சொல்லலாம். உண்மையிலே அப்படி அல்ல, உண்மை அப்படி அல்ல. அவங்க தான் சாதாரணமானவங்க, நீங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இப்போதான் ஏற்றுக்கொண்டிருக்கலாங்க, பரவாயில்ல. பேசுகிற மாதிரி இப்போ தான் ஊழியத்துக்கே வந்திருக்கலாம், பரவாயில்லை. நீங்கள் ஒரு விஐபி, நீங்கள் ஒரு ராஜாவுடைய பிள்ளை. இதை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. தாழ்வு மனப்பான்மையே உங்களுக்கு வராது. அவங்க என்னை மதிக்கலை, இவங்க என்னை மதிக்கலை, யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டீங்க. அங்கே போனால் எனக்கு ஒன்றுமே தர மாட்டேங்கிறாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏங்க அவங்க தான் அப்படி கவலைப்படணும். நீங்கள் ராஜாவுடைய பிள்ளைங்க, நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளை இல்லையா? ஏன் கவலைப்படுறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொன்று, சாதாரணமான மக்கள், ஏசப்பாவை அறியாத, ஏசப்பாவுடைய அன்பை அறியாத, ரட்சிப்பை அறியாத மக்கள் எல்லாம் சாதாரணமான மக்கள். சமுதாயத்தில் அவங்க பெரிய ஆளுன்னு சொல்லலாம், பெரிய பணக்காரன்னு சொல்லலாம், பெரிய ஆள், பெரிய பதவியில் இருக்காருன்னு சொல்லலாம். இயேசுவே அறியலைன்னா அவங்க சாதாரணமான மக்கள் தான். சாதாரண எல்லாரும் சாதாரண மக்கள் தான். நான் வந்து வேற எதுவும் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இயேசுவே அறியலைன்னா அவங்க உலகத்து மக்கள், ராஜாவுடைய பிள்ளை கிடையாது. நாம தான் ராஜாவுடைய பிள்ளைகள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம தான் ராஜாவுடைய பிள்ளைகள். இன்னைக்கு நிறைய படித்தவங்க, பல பட்டங்கள் பேருக்கு பின்னால் போட்டிருக்கிறவங்க, பெரிய காரில் போகிறவங்க, பெரிய வீடு கட்டியிருக்கிறவங்க, பெரிய மாளிகையில் கட்டியிருக்கிறவங்க, பின்னாலே பந்தோபஸ்துக்கு எவ்வளோ பேர் வரலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவங்க வீடு பரலோகமாக இருக்குமா? இந்த மாதிரி இயேசப்பா வந்து பேசுவாரா? அவங்க வீட்டில் சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. அவங்க வீடுகளில் போய் பாருங்கள், சண்டையும் சச்சரவும் சாபங்களும் வேதனைகளும் தான் இருக்கும். ஆனால் நம்ம வீடு பரலோகம், ராஜாவுடைய பிள்ளைங்கள் இல்லையா? லோகம் போல இருக்கும், அரண்மனை போல இருக்கும், எல்லா சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், எல்லா சுகமும் இருக்கும், நமக்கு ஒரு சேதாரம் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, இவர் பதில் சொல்கிறார். என்ன ஒரு நல்ல உறவு! வாட் எ குட் ரிலேஷன்ஷிப் இட் இஸ். நாம் இதை கண்டிப்பாக இந்த உறவை நம்ம பாராட்டணும். ஏசப்பாவும் நமக்கு நல்ல உறவாக இருக்கும் பொழுது நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுக்குறாரு, சந்தேகங்களை தீர்க்கிறாரு, எதுப்பா ரைட்டு எது தப்பு இதெல்லாம் பார்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ஒன்றும் புரியாமல் இருக்கும்போது இதுதான் உண்மை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதுக்காக நீ கஷ்டப்பட்டு கிடக்கிற, நீ இப்படி போய் இது உனக்கு கிடைக்கும், இதுக்காக நீ கஷ்டப்படாது இது உனக்கு கிடைக்காது பார்த்துக்க, அதனால் தேவையெல்லாம் போட்டு எஃபெக்ட் போடாது அப்படின்னு சொல்லுவார். சில நேரங்களில் உனக்கு இது கொஞ்சம் காலம் இப்படி கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அது வரைக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் உனக்கு நான் எல்லாம் தருவேன். நம்மகிட்ட ஆர்டர் பேசுவாருங்க. அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கலாம், ஆண்டோடைய சத்தத்தை நம்ம கேட்கலாம். சத்தத்தை கேட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஊழியத்தில் ஒரு அக்கா இருக்காங்க, பக்கத்தில் ஒரு மீன்பிடி கிராமத்தை சார்ந்தவங்க. அவங்க ரொம்ப வருஷமாக 10 வருஷத்துக்கு மேலே நம்ம ஊழியத்தில் இருக்காங்க. 15 வருஷமாக நம்ம கூட்டத்துக்கு வராங்க. அக்கா ரொம்ப நாளைக்கு பேர் போட்டு போச்சா? ஆமா போச்சு. சீலா மீன் தானே அக்கா? இல்ல
மீன் சொல்லுவாங்கல்ல, அயலை, பாவல், ஏறன்னு நினைச்சா தனிச்சீலாவா ஏறலாம், பாறையா ஏறலாம். இது வேற என்ன மீன் கிடைச்சதுக்கா நமக்கு? சாலை, சாலை, அயலை கிடைச்சது. பாறை. இது பாறையாக்கா? இந்த மீன் வந்து சின்னதாவும் இருக்கும், ஏறன்னு நினைச்சா பெருசாவும் ஏறும். அப்படியா? ஆமா. மறுபடியும் அதுக்கு இடையில கனவா ஏறும். நம்மளுக்கு இந்த வாரம் முதல் நாள் நல்லா அயலை ஏறி இருந்துச்சு. சரி. அப்போ அவங்களுக்கு போன ரொம்ப கடையில் உடம்பு சரியில்லாம போய் கூட்டத்துக்கு வர முடியல. போன மாதம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி கஷ்டத்தின் மத்தியில் கூட்டத்துக்கு வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ மீன்பிடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கடலுக்கு போய் அன்புக்குரிய, மரியாதைக்குரிய, பெருமதிப்பிற்குரிய ஜோமாலா அண்ணன் போய் அவங்க பெரிய ஒரு நல்ல மனுஷன். மீன் கிடைக்கவே இல்லை. கூட்டத்துக்கு வந்து வசதி அக்கா வந்துட்டு போன உடனே பாருங்கள் அவங்களுக்கு நிறைய மீன் கிடச்சிச்சு. உடனே சண்டே நான் அந்த சண்டே மாளிகையில் இருந்து நான் வந்து அந்த மக்களை ரிசீவ் பண்ணும்போது அக்கா ஆட்டோவில் வந்திருந்தாங்க. பார்த்தா நிறைய மீன்களை கொண்டு வந்திருந்தாங்க. வச்சுங்க பாஸ்டர், எங்கள் போட்டில் ரொம்ப நாளைக்கு பிறகு நல்ல நல்ல மீன், சீலா மீன்லாம் கிடச்சிருக்கு, வச்சுக்கோங்க, எங்கள் குடும்பத்தில் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனெல்லாம் தூக்கி காமிச்சாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏசப்பா தேடிட்டு போனோடனே வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம், பிஸ்னஸில் ஆசீர்வாதம். காலில் இப்போ நல்லா இருக்குது, டக்கு நாட்டில் ஏறிட்டாங்க அக்கா. இதுதாங்க இயேசு கிறிஸ்து வந்து விட்டாலே சந்தோஷம்தான், பிஸ்னஸில் பெரிய வெற்றி தான். நம்முடைய ஆண்டவர் தேடி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அவர் பார்ப்பார், பார்த்து நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாருங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட இதைத்தான் அவர் அங்கே சொல்வதை பார்க்கிறோம். நம்மெல்லாம் ராஜாக்களுடைய பிள்ளை, ராஜாவுடைய பிள்ளைப்பா, நீ ஒரு பெரிய ஆளுப்பா மகனே அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை வளர்ப்போம். கடைசி வசனத்தை பாருங்கள். ஆகிலும் நாம் ஒரு கிடலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுற மீனை பிடித்து வாய் திறந்து பார், அது ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்கா உனக்கா இடத்துல கொடு என்றார். கடலுக்கு போ, தூண்டில் போடு, ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை நீ தூண்டி எடுக்கிறா பார்த்தியா, அதை வாய் திறந்து பார், ஒரு வெள்ளி பணம் இருக்கும், நிறைய காசு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தானே எல்லாருக்கும் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு அங்கே இந்த வசதி இருந்திருக்கு. ஸோ ராஜாவுடைய பிள்ளையாக இருக்குங்கிறத சொல்கிறாரு. நல்ல உறவு அவங்ககிட்ட இருக்குது, இப்போது அன்பு இருக்குது, பாசம் இருக்குன்னா போதுமா, பணம் வேணும் இல்லையா? எல்லாத்துக்கும் மேலே பணமும் கண்டிப்பாக தேவை தானே. நான் ஏசப்பா ஏற்றுக்கிட்டேன், பிச்சாண்டியாக இருக்கேன், ஆண்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன புரோஜனம்? ஒன்றும் கிடையாது. மக்கள் பணம் இல்லைன்னா நீ போ அப்படின்ட்டுருவாங்க, தூக்கி தூர வீசிடுவாங்க. அதனால தான் அடிச்சுட்டா, நீ போப்பா, போய் கடலுக்குள்ளே போய் நீ தூண்டில் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு மீன் வரும், அதுக்குள்ளே வாய்க்குள்ளே திறந்து பாரு, உடனே ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அதே மாதிரி நடக்குது. ஸோ ஹவ் மார்வலஸ் அவர் காட். கடவுள் எவ்வளோ அற்புதமானவர், அதிசயமானவர். சொன்னபடியே நடக்குது. போட்டு பார்க்காரு, மீன் எடுக்காரு, பார்த்தா வாய் நிறைய வெள்ளி பணமாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம போகும்பொழுது வெள்ளி பணங்கள், தங்க பணங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய என்ன கையின் பிரயாசம் எதுவாக இருந்தாலும் அங்கே அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத சோர்சஸில் வெள்ளிப்படம் கிடைக்குது. இப்படி மீன் வயிற்றுக்குள்ளே எங்கேயாவது, வாய்க்குள்ளே எங்கேயாவது வெள்ளிப்படம் இருந்ததா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே கிடைக்குதுங்க. ஏசப்பா வந்து உங்களுக்கு எல்லாரையும் மாதிரியே தேவையில்லை. அங்கே காசு கிடச்சிது, எங்கள் அப்பா இதை எழுதி வச்சுருந்தாங்க, நான் ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருந்தேன், பார்த்தா அவங்களுக்கு கொடுத்து அவங்க என்ன திடீர்னு தந்துட்டாங்க. எல்லாமே உலகத்தை சொல்லுவோம். உங்களுக்கு இதெல்லாம் இல்லாமல் எப்படியோ ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். மீன் வாயிலிருந்து வெள்ளிப்பணத்தை கொடுத்தாராம். ஒரு கழுதை வச்சு பீலை என்கிட்ட பேச வச்சாரா. ஆண்டவருடைய நடத்தல்கள் 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு மேலே மக்களுக்கு கொடுத்தாரா. தேவனுடைய நடத்தல்கள் மகத்துவமானவைகள், அதிசயமானவைகள். நினைக்கவே மாட்டீங்க. இதை போய் பண்ணும்பார், செஞ்ச உடனே அங்கே வெள்ளி பணங்களாய், தங்க பணங்களாய் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொட்டோ என்று கொட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளையாய் மாறிய பிறகு, ராஜாதி ராஜாவுடைய மகனாக நீங்கள் மாறிய பிறகு உங்களுக்கு வெள்ளி பணத்துக்கும் குறைவு இருக்காது, தங்க பணத்திற்கும் குறைவு இருக்காது. டெய்லி காலையில் வேலையே நிறைய பேருக்கு வந்து பவுனு ரேட் என்ன 1 லட்சம் ஆகலையே, 1000. நீ 1 பவுன்லாம் வாங்குறது நடக்காத கதை. நிறைய பேர் பாவம் தங்க ரேட்டை பார்த்த பயந்து நடுங்கிறாங்க. அதுலேயும் நிறைய பேர் போய் வாங்கிட்டு இருக்காங்க. முதலே வாங்கி வச்சுருவோம். ஏற்கனவே 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு மேலே வாங்கினவங்க பாருங்க, நாங்கள் எத்தனை பவுன் வச்சுருக்கோம் தெரியுமான்னு சொல்கிறாங்க. உலகப்புறமாக பார்த்தா பணம், தங்கம் எதுவுமே நம்ம கூட வரப்போகிறதில்ல கடைசியில். ஆனால் இது இருந்தால் தான் ஒரு ரெக்கக்னேஷன், அதையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பது தான் அந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அதிசயமாய் அவர் தருவார், அற்புதமாய் அவர் செய்வார், உங்கள் தேவைகளை அதிசயமாய் சந்திப்பார். பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்,
வீடு கட்டணும், ஊழியம் செய்யணும், ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும், ஹவுஸ் ரெண்ட்டு கொடுக்கணும், பாலுக்கு கொடுக்கணும், இதுக்கு கொடுக்கணும், சம்பளம் வேலை பார்க்குற இடத்துல போட மாட்டேங்கிறாங்க. பயப்படாதீங்க. இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறாருங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இதனாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதனாலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த மீன் வாயிலேருந்து பணம் வந்த மாதிரி எது வாயிலேருந்து உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு எனக்கு தெரியல. இதை வெறுமையாக சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு போகிறதுக்காக நான் இதை பிரசங்கம் பண்ணேன். உங்களுக்கும் பணம் வரப்போகுது. இதை கேட்டுக்கணும் சகோதரா சகோதரி, பண தேவையில் இருக்கிறீங்க, கேட்டுட்ருக்கீங்க. எது வாயிலிருந்து வரும் அப்படிங்கிறத எதிர்பாருங்க. மீன் சின்னோண்டு மீன், பெரிய மீனாலும் அதுலேருந்து போதுமான அளவுக்கு பணம் வந்துச்சான், வெள்ளி வந்துச்சான். உங்களுக்கு எது வாயிலிருந்து வரப்போகுது அதை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் காண்பிப்பார். உங்கள் பண தேவைகள் இது செய்தியை கேட்டு நீங்கள் போன கொஞ்ச நேரத்தில் அது சந்திக்கப்படும். நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இதுக்குரிய உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்போ பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா, நல்ல செய்தியை கேட்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்களேப்பா. அப்பா, என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு பாசம் சீமோன் பேதுரு மேலே. சீசன் தான், குடும்பமே கிடையாது, சம்பந்தமே இல்லாத ஆள் தான் ஆண்டவர், ரத்தமும் சதையும் கிடையாது. ஆனால் அவர் மேலே எவ்வளோ அன்பு செலுத்துனீங்க ஆண்டவர். இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மீதும் நீர் அப்படி அன்பு செலுத்திட்டுருக்கீங்க. அதற்காக சோத்திரம். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் அந்த குடும்பம் பரலோகமாய் மாறும் எனப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை எங்களுக்கு தந்தீங்க. அதற்காக நமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம். என் வீடு நரகமாக இருக்குது, என் கல்யாணம் நரகமாக இருக்குது, என் பிள்ளைகளால் என் வாழ்க்கை நரகமாக இருக்குது. ஐயோ, எனக்கு வாழையை பிடிக்கல, வீட்டுக்கே போக பிடிக்கல, நான் எங்கேயா நிற்கட்டுமான்னு சொல்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கர்த்தாவே நீர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா, ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, ராஜாக்களுடைய பிள்ளைகள் எனப்பட்ட மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவன், எனக்கு யார் என்னை மதிப்பா, யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்க, யாரும் என்ன அன்பு கூற மாட்டேங்க, அந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து வெளியே வர உதவி செய்யுங்க. வியாதி படுக்கையில் படுத்து கிடப்பார்கள், என்னை அருவருப்பாக நினைக்கிறாங்க, எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, என் அழகு போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்கி நீர் அதிசயத்தை அற்புதத்தையும் காண செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். பணம் இல்லையே என்று சொல்பவர்களுக்கு மீனின் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை கொடுத்த கர்த்தர் எப்படியாவது உடைய பிள்ளைகளுக்கும் பணத்தை கொடுப்பீராக. ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவீராக, அற்புதங்களை காண பண்ணுவீராக. இதனாலும் கூட கர்த்தாவே, வயதானவர்களை விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, வியாதிகள் வந்து விடாதபடி அவர்களை இன்பமாய் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மொபைல் மற்றும் காதல் மற்றும் ஆண்டவரே வாலிபத்தின் பாவங்கள், போதைகள், கஞ்சாவில் அடிமைப்பட்டு நாசமாய் போவதை பார்க்கிறோம். விட்டு விட்டு ஓடி போக துணிவதை பார்க்கிறோம். அவர்களுக்கு கர்த்தாவை எப்படியாவது புத்தியை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் மக்களையும் ஆசீர்வதியும். கடன் பாரமே வேண்டாம், பண தேவைகள் தவிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி மீனின் வாயிலிருந்து தகப்பண்ணி வெள்ளி பணம் வரட்டும், தங்கப்பணம் வரட்டும் ஐயா. அனைத்து மக்கள், இந்தியாவில் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தாவே ஊழியக்காரில் அதிகமாக ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சை பழத்தொட்ட ஊழியங்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அடைக்கலான்குரிய முதியோரத்தில் சேர அநேக மக்களை அழைத்து கொண்டு வருவீராக. கிறிஸ்துமஸ் வருகிறது ஐயா, வஸ்திரங்கள் தேவை ஆண்டவரை, ஆட்டுக்கடாக்கள் தேவை, ஆசீர்வதிங்க ஆண்டவரை. உங்களுடைய கிருபையினால் எங்களை தாங்க, இரக்கத்தினாலே தாங்குங்க. எந்த நாச மோசம் அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க, மகிமைப்படுங்க. செய்தி கேட்ட ஒவ்வொருக்கும் அற்புதத்தை கண்டிப்பாய் செய்யணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் என்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா.